நம்ம தமிழ்நாட்டின் ஹோம் லேண்டர் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரிஜினல் த பாய்ஸ் சீரீஸோட ஒரு மெயின் கேரக்டர் ஹோம் லேண்டருக்கும் 10 பொருத்துங்கிறது பக்காவாக புரிஞ்சிருக்கு. அது எப்படி இப்படி பொருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதையெல்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த காணொலியை நான் எடுத்துக்கிறேன். பொதுவாக நம்ம சூப்பர் ஹீரோன்னு எப்படி நினைப்போம், ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும், அதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்வாங்க, தான் உயிரை கொடுத்து தான் உயிரை துச்சமாக நினச்சி மக்களை களத்தில் இறங்கி போராடி காப்பாற்றுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சூப்பர் ஹீரோவாக காட்டுவாங்க. அப்படி சூப்பர் ஹீரோவாக காட்டினவங்க இந்த மார்வல் டிசி நல்லா இருக்கும். ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அயன்மேன், பேட்மேன், அக்வாமேன் இப்படின்ட்டு நிறைய சூப்பர்மேன் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த தனித்துவம் இருக்கும். தான் உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றணும், தான் உயிரை துச்சமாக நினச்சி மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கிறது அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த சூப்பர் பவரும் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பாய்ஸ் படத்தில் வர இந்த சூப்பர் ஹீரோ இந்த ஹோம் லேண்டருக்கு இந்த சூப்பர் பவர் எப்படி கிடச்சுன்னு பார்க்கும்போது இவங்களா உருவாக்கி விட்டுருப்பாங்க அந்த சூப்பர் ஹீரோவை. அதாவது அந்த சூப்பர் பவருக்கு அவன் தகுதியானவனே கிடையாது, மிக மிக சுயநலவாதியான ஒருத்தன். அவனுக்கு அந்த சூப்பர் பவர் கிடச்சுன்னா அவன் அதை வச்சு நல்லா பண்ணுவான். அவன் அந்த மக்களை இப்படி கண்ட்ரோல் பண்ணுவான். தனக்கு சாதகமாக பேசுகிறவங்கள தங்க கூட வச்சுப்பான், தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்களே தங்க கூட வச்சுப்பான், தன்னை பற்றி மட்டும் பேசுகிறவங்கள கூட வச்சுப்பான், தன்னை பற்றி மட்டும் சுற்றிருவங்க கிட்ட பேச வைப்பான். அப்படித்தான் சுயநலம் பிடிச்ச ஒரு ஹீரோவாக இந்த ஹோம் லேண்டர் இருப்பான். அப்படி தனக்கு ஆதரவு இல்லாமல் தனக்கு எதிராக ஏதாவது பேசினாலோ கொண்டுருவான். ஒரே போடு தான், லேசர் வச்சு அப்படின்னு இருப்பான், ரெண்டாவது பொண்ணு செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் அவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் தான் நம்ம விஜய் அவர்கிட்ட இருந்தது. அந்த சூப்பர் பவர் வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ணுறாப்பி. அந்தாலும் எப்படி அது பயமுடுத்தி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறனோ இருந்தாலும் பாசப்பணி கூட நம்ம மக்களை கண்ட்ரோல் பண்ணி அந்த சீரீஸில் இப்போ 5வது சீசன் 6வது எபிசோடு வரைக்கும் போயிடுச்சு. நான் அதை தொடர்ச்சியாக பார்ப்பேன். இப்போ என்ன ஆகுதுன்னா V1 அப்படிங்கிற சூப்பர் பவர் அந்த ஹோம் லேண்டருக்கு கிடைக்குது. அதைய செலுத்தினா அப்படின்னா அவர் உடம்புக்குள்ளே செலுத்திக்கிட்டேன் அப்படின்னா சாகாபுரம் அவருக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பவர் கிடைக்க போகுது. அது கிடைக்காம இழுத்தரிச்சுக்கிட்டு இருக்கு. இதே இந்த சீரீஸ் 6வது எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த V1ங்கிற பவர் இந்த ஹோம் லேண்டருக்கு கிடச்சிருச்சு. அதை உடம்புல செலுத்திக்கிட்டு அப்படி இனி அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்த எபிசோடில் தான் தெரியும். அடுத்த வாரம் தான் தெரியும் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த எபிசோடு. அதே மாதிரி தான் இவருக்கும் என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு தெரியாமல் மக்கள் பூரா திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. இதில் இந்த ஹோம் லேண்டருக்கு இவருக்கு என்னப்பா கனெக்ஷன் பார்க்கும்போது கதையிலேயே இவருக்கு நிறைய சம்மந்தம் இருக்கும். இந்த ஹோம் லேண்டரை எப்போவுமே இந்த கதையில் தனிமை விரும்பியால் தான், தனியாக தான் எப்போவுமே சுற்றுவான். தனக்கு ஆதரவாக பேசுகிறவங்க மட்டும்தான் கூட வச்சுப்பான். அவன் பொண்டாட்டி கூடயுமே பிழைக்க மாட்டான். தன்னை நம்பி ஒரு பொம்பளை வருவான், அவ கூடயும் பிழைக்க மாட்டான், கொண்டு விடுவான். தான் பையனையுமே கொள்றதுக்கு மனசு இல்லாமல் வேற பக்கம் அனுப்பிவிட்ருவான். நான் விஜயனாவை பர்சனலாக சொல்ல, இந்த கதையில் வரதை சொல்கிறேன், அப்படியே கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இவங்க அப்பா கேரக்டருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வயசாகிடுச்சு, ஆனால் வயசாகாத மாதிரியே இருப்பார். அதே மாதிரி தான் நம்ம தளபதி விஜயோட அப்பா அவர்களுக்கும் வயசாகி போச்சு, 80-85 வயசு ஆகி போச்சு, ஆனால் இன்னும் இளமையாகவே இருக்காரு. V1 ஒரு வேளை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஹோம் லேண்டர் பையன் அப்பாவுக்கு V1 அந்த பவரை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவனும் அந்த பவரை எடுத்துட்டான். அடுத்த எபிசோட்ல என்னன்னு தெரியும். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களும் முதலமைச்சராக பதவி வந்ததுக்கப்புறம் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னென்ன பயங்கரமெல்லாம் நடக்க போகுது, இல்லை நல்லது நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது, உண்மையானமே இது பொருத்தமாக தான் இருக்குதா அப்படிங்கிறது சீரீஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சரியாக இருக்கா அந்த பொருத்தம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதி விட்டுட்டு போங்க. அதை படித்து பார்த்து எல்லோரும் சிரிப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.